இப்போ இதெல்லாம் விமர்சனங்களாக வச்சு மத்திய பிரதேசத்துலேயும் சத்தீஸ்கர்லேயும் ராஜஸ்தான்லேயும் நீங்கள் தேர்தலை சந்திச்சிங்க. அங்கெல்லாம் பிஜேபி தான் ஆட்சிக்கு வந்திருக்குதுன்னா அப்போ இந்த உங்களுடைய பரப்புரைகள் மக்கள்கிட்ட எடுபடலை அப்படிங்கிறாங்க பிஜேபி. பரப்புரையில் உண்மையும் ஒன்று இருக்குது, உண்மைக்கு புறம்பான பதிவுகள் இருக்குது. அப்போ உண்மைக்கு புறம்பாக பொய்யா பேசியிருக்கிறது எவ்வளோ காலம் பேச முடியும், எவ்வளோ காலம் ஏமாற்ற முடியும்? நீண்ட நெடிய நாட்கள் நீடிக்காது. மாற்றம் என்பது தான் மாற்ற முடியாது. மோடி தோற்கடிக்க முடியாதவர் யாராலையும் சொல்ல முடியாது. தோற்கடிக்க முடியும், அவர் தோற்கடிக்கக்கூடியவர் தான். பல உலக வரலாறு இருக்குது, இந்திய வரலாறு இருக்குது. இப்போ வாஜ்பாயை விட ஒரு சிறந்த பிரதமர்னு அவங்க கட்சிக்காரங்களே ஒத்துக்க மாட்டாங்க, ஆர்எஸ்எஸ்ஸே ஒத்துக்காதது. வாஜ்பாயா பாப்புலாரிட்டியில் அவருக்கு இருக்கக்கூடிய பாப்புலாரிட்டி யாருக்குமே இங்கே இல்லை அப்படிங்கிறத இப்போ அவங்க முதன்மையாக நிறுத்துறது. ரெண்டு பர்சனாலிட்டியாக ரெண்டு விஷயம் இருக்குது. கோயபல்ஸ் கூட ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது. நீங்கள் கோயபல்ஸ் எடுத்துட்டிங்களா, இந்தியாவில் நம்ம நாட்டில் பிறக்கல கோயபல்ஸ், நம்ம மண்ணை சார்ந்தவர் இல்லை, நம்ம தேசத்தை சார்ந்தவர் இல்லை. ஆனால் இன்றைக்கி ஏதாவது ஒரு முன்னுதாரணம் சொல்லணும்னா உண்மைக்கு புறம்பாக பொய் பேசுகிறவங்கள கோயபல்ஸை சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க? சார் பாப்புலாரிட்டி எதில் பாப்புலாரிட்டி? அவர் உண்மைக்கு புறம்பாக சித்தரிப்பதில், பொய் பேசுவதில் ரொம்ப பாப்புலாரிட்டி ஆகிருக்கார். தன்னிறைவு பெற்ற இந்தியாவாக 2.5 ஆண்டுகளில் மாற்றுவேன்னாரு. 10 ஆண்டுகள் ஆகிப்போச்சு. கொரோனா பெருந்தொற்று வரும்போது நம்ம கை உறை, முகக்கவசம் எல்லாமே சீனாவிலிருந்து தான் வாங்கணும். அப்போது நீங்கள் சொல்கிறது எதுவுமே செய்ய முடியும். இவ்வளவு பெரிய கிரைசிஸே ஹேண்டில் பண்ணுன்றாங்க. கொரோனா காலகட்டம்ங்கிறது ஒரு பெரிய நெருக்கடி உலகத்துக்கே இருந்தது. ஆனால் அவ்வளவு மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் எல்லோருக்கும் இலவசமாக மருந்து கொடுக்க முடிஞ்சிச்சு. கொரோனாக்கான தடுப்பூசிகளை கொடுத்தோம். இது எல்லாமே மத்திய அரசு செஞ்சது தான். உலகத்தில் இறப்புகளே இல்லாத நாடுகளும் உண்டு, கட்டுப்படுத்திய நாடுகளும் உண்டு, கொரோனா பெருந்தொற்றே இல்லாத நாடுகளும் உண்டு, அதை ரொம்ப இலகுவாக சமாளித்த நாடுகளும் உண்டு. அவங்க கூடலாம் நம்ம போட்டி போட முடியாது. நான் கேட்குறதெல்லாம் இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் நீங்கள் எப்படி கையாண்டீங்க? என்ன மணி அடித்து கொரோனா பெருந்தொற்றை விரட்டுறதா, விளக்கு காட்டி கொரோனா பெருந்தொற்று விரட்டுறதா? அப்போ விஞ்ஞான ரீதியாக ஒரு அணுகுமுறையும் இல்லையே. தடுப்பூசியெல்லாம் அவங்க தானே கொண்டு வந்தாங்க, இங்கேயே உருவாக்கப்பட்டது, இந்திய நிறுவனங்கள் தடுப்பூசியெல்லாம் அவங்க கொண்டாந்தாங்கன்னு அந்த கட்டமைப்பை ஏற்படுத்தியது யார்?